வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு மெட்ராஸ் தயிர் பச்சடி. இது வந்து நம்ம நார்மல் பச்சடியிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பச்சடி. கிட்டத்தட்ட ஒரு கேரளா ஸ்டைல் அவியல் டைப்பில் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் வந்து ரைஸ்க்கே போட்டு சாப்பிட்லாம். ரைஸ் கூடயே சூப்பராக இருக்கும் இது காம்பினேஷன். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லை மற்ற பருப்பு ரசம் அது கூடவே வச்சு சாப்பிடலாம். அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெட்ராஸ் தயிர் பச்சடி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த மெட்ராஸ் தயிர் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெட்ராஸ் தயிர் பச்சடிக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். சும்மா ஒரு கால்வாசி தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட் வந்து ஒரு குட்டி கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெள்ளரிக்காய் அதையும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இது வந்து அரைக்கணும், நம்ம அவியலுக்கு அரைக்கிற மாதிரி தான். தேங்காய் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த தேங்காய், மிளகாய், சீரகமும் சேர்த்திக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் வந்துட்டு அரை கப் தயிர் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ இந்த தயிரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்ட இந்த விழுதை வந்து சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்ச விழுது இதில் சேர்த்திக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த காய்கறி எல்லாமே சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திக்கோங்க, வெங்காயம் சேர்த்திக்கலாம், வெள்ளரி பிஞ்சும் சேர்த்திக்கலாம், கேரட்டும் சேர்த்திடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி பச்சடி செய்யலாம். இது ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்துட்டு இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு அவியலோட டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் பச்சையாக ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் வந்து இதில் வந்துட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சு போட்டலாம். தாளிக்காம வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு தாளிக்க போகிறது இல்லை, இப்படியே தான் வச்சுக்க போகிறேன். நம்மளோட மெட்ராஸ் தயிர் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான மெட்ராஸ் தயிர் பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.